إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது. வார்த்தைகளில் மிகச் சிறந்த வார்த்தை வல்லவன் ரஹ்மானுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதல்களில் மிகச் சிறந்த வழிகாட்டுதல் நேரான நேர்த்தியான வழிகாட்டுதல் இறுதி தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த நேரான நேர்த்தியான வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் மனிதர்களினுடைய கற்பனையினால் மனிதர்களினுடைய சிந்தனையினால் இந்த மார்க்கத்திற்குள் விளைவிக்கப்பட்ட அனைத்து நூதன கிரிகைகளும் அனைத்து புது வழிபாடு கொள்கைகளும் விதாக்கள் என்று ஒவ்வொரு விதத்துக்களும் வழிகேடுகள் யாவும் கொடூரமாக சுட்டரிக்கின்ற படுபயங்கரமான நரகின் பக்கம் கொண்டு சேர்த்துவிடும் என்ற இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் உரை நிகழ்த்துகின்றார்களோ அந்த நேரத்திலெல்லாம் தங்களினுடைய உரையின் துவக்கத்தில் சொன்ன செய்தியை என் உரையின் ஆரம்பத்தில் உங்கள் மத்தியில் உரைத்தவனாக, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த சத்திய தீனுல் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மண்ணிலே சரியாக மற்றவர்களுக்கும் சென்று சேர்ந்திட வேண்டும் என்ற நன்னோக்கின் அடிப்படையில் யாரெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக தங்களால் முடிந்த முயற்சிகளை செய்கிறார்களோ அத்தகைய நல்லுள்ளங்கள் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் அருளும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்லதொரு பிரார்த்தனையுடன் இன்றைய இந்த ஜும்மா உரையிலே நாங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகளை எப்படியெல்லாம் அள்ளி வழங்குகின்றான் என்பன போன்ற பல செய்திகளை அறிந்து கொள்வது இந்த உலகத்தில் முஃமினாக முஸ்லிமாக வாழுகின்ற நமக்கெல்லாம் நல்ல பல பயன்களை தரும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றான். நப்பி இபாதி, நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக நான் பாவங்களை மன்னிக்க கூடியவன், நான் இரக்கமுள்ளவன், கருணையாளன் என்பதை இந்த அடியார்களுக்கு என்னுடைய சமுதாயத்தினருக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிக்கிற விடயத்தில் அவனுடைய மகத்துவத்திற்கு ஏற்ப அவனுடைய கண்ணியத்திற்கு ஏற்ப தாராளமாக அடியார்களினுடைய மனிதர்களினுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணையாளன் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கருணை என்பது விசாலமானது, வித்தியாசமானது, பல கோணங்களில் நாங்கள் சிந்திக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கின்ற அந்த பகுதிக்குள் இறைவனுடைய கருணை என்ன, இறைவன் வழங்கி இருக்கின்ற அருட்களுக்குள் இறைவனுடைய கருணை என்ன, இறைவன் மனிதனை இன்னும் தண்டிக்காமல் இருக்கின்ற பகுதிக்குள் இறைவன் வைத்திருக்கின்ற அந்த அருள் என்ன என்று பல வகையில் பலவிதமாக இறைவனுடைய அருளை கருணையை நாங்கள் பிரித்து நோக்கலாம். அதிலும் குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகளை வழங்குகின்ற விடயத்தில் எப்படி அடியார்களோடு கருணை உள்ளவனாக இரக்கமுள்ளவனாக இருக்கின்றான் என்பதை இந்த ஜும்மாவினுடைய இறுதி கட்டங்களில் முடிவுகளில் நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் 29வது அத்தியாயத்தின்
14வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், இந்த உலகத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்த பல அந்த சமுதாயத்தினர் வாழ்ந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தில் 950 வருட காலம் அழைப்பு பணி செய்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த காலம், அழைப்பு பணி செய்த காலமாக 950 வருடங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அப்படி என்றால் 950 வருடங்கள் வாழ்ந்த ஒரு சமுதாயம் இந்த உலகத்தில் எப்படியான நன்மைகளோடு வருவார்கள்? கிட்டத்தட்ட 9 நூற்றாண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ்வுடன் நன்மையோடு வருகின்ற அந்த சமுதாயத்தோடு 1 நூற்றாண்டு கூட முழுமையாக வாழாத நாம் இறைவனிடத்தில் செல்லுகிற நேரத்தில் நாம் எப்படி அவர்களினுடைய நன்மைகளை அடைந்து கொள்வது? 950 வருட காலம் ஒரு சமுதாயம் வாழ்ந்து எக்கச்சக்கமான நன்மையோடு வந்து நிற்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்ற அந்த சுவனபதியே நமக்கும் வேண்டுமென்றால் 60-70 வருட காலம் வாழுகின்ற நாம் எப்படி நன்மைகளில் அவர்களுடன் போட்டி போடுவது? எப்படி அவர்களுக்கு அல்லாஹ் அளிக்கின்ற வெகுமதிகளை நாங்களும் பெற்றுக் கொள்வது? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களினுடைய நன்மைகளை தொட முடியுமா என்றால், அவர்களினுடைய நன்மைகளை நாங்களும் அடைய முடியுமா என்றால், இந்த 60 வருட 70 வருட வாழ்க்கைக்குள் நிச்சயமாக அடைய முடியும் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்று சொல்லுகின்ற அந்த கத்ரினுடைய அந்த வசனத்தை சிந்தித்து பாருங்கள். அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லுகின்ற அந்த இரவு இருக்கிறதே, ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. இந்த மகத்துவம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு கிடைத்தது அல்லது கிடைக்கவில்லை என்பன போன்ற செய்திகள் எதுவுமே இல்லை. 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்பது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு கிடைத்த மிகப்பெரியதொரு வரப்பிரசாதம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவு, ஒரு இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. நீங்கள் அந்த ஒரு இரவில் 2 ரக்காத்துகள் தொழுதால் 1000 மாதங்கள் தொழுத நன்மை. அந்த ஒரு இரவில் நீங்கள் அல் குர்ஆனை எப்படியெல்லாம் ஓதுகிறீர்களோ அது 1000 மாதங்கள் ஓதிய அளவாகத்தான் இறைவனுடைய பார்வையில் பார்க்கப்படும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய 60 வருட வாழ்க்கையில் நாங்கள் ஒரு 50 வருட லைலத்துல் கத்ரை அடைந்திருந்தால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை தாண்டிய நன்மையோடு மறுமையில் நாங்கள் எழுப்பப்படலாம். இப்படி அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எக்கச்சக்கமான நன்மைகளினுடைய விவரங்களை அல் குர்ஆனும் நபிமொழிகளும் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல இன்னும் ஒரு செய்தி தான், நம்முடைய சமுதாயத்தினருக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற அல்லது உலகில் வாழ்ந்து மரணித்த எல்லா மனிதர்களுக்குமாக இறைவனுடைய தீர்ப்பில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான், இஸ்லாத்தில் இந்த தீனுல் இஸ்லாத்திற்கு மாத்திரம்தான் இப்படியான சிறப்புகள் இருக்கும். உலகத்தில் மனிதனால் உருவாக்கப்பட்ட புத்திஜீவிகளால் இல்லது இந்த மனித சமுதாயம் நல்வழிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக மனிதர்களால் உருவாக்கப்பட்ட எந்த மார்க்கத்திலும் இப்படியான நன்மைகளுக்கான அளவுகோல் கிடையவே கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் ஒரு தீமையான காரியத்தை நினைக்கிறார். ஒரு மனிதர் ஒரு தீமையான காரியம், பொய் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு, ஏதாவது தவறு செய்யணும்னு ஆசைப்படுறாரு. இந்த தவறு செய்ய வேண்டும் என்று ஒருவர் எண்ணி அதை செய்யாத வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரு அந்த தவறை செய்யாத வரைக்கும் தவறு என்று பதியப்படவே மாட்டார். இது ரசூலுல்லாஹ் சொன்னது. ஒருத்தர் ஒரு பொய் சொல்லணும், களவெடுக்கணும், திருடணும், அநியாயம் செய்யணும், உள்ளத்துக்கு தோணும், ஷைத்தான் கொண்டு வரும், அவன் அழிக்கணுமே,
அவனை இல்லாமலாக்கணுமே, அவனோட பொருளாதாரத்துல பொறாமப்படணுமே, இப்படி ஷைத்தான் எண்ணங்களை தூண்டுவான். உள்ளத்தால நினைக்க தோன்றும், ஆனால் உள்ளத்தில் நினைத்ததையெல்லாம் ரப்புல் ஆலமீன் தீமையாக ஒரு பொழுதும் எழுத மாட்டான். எப்பொழுது அந்த அடியான் அந்த எண்ணிய தீமையை செய்கிறானோ, எண்ணிய பாவத்தை செய்கிறானோ, அந்த நேரத்தில் ஒரு பாவத்திற்கு ஒரு பாவம் தான், ஒரு தீமைக்கு ஒரு தீமை தான் இப்படி எழுதப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒரு மனிதன் ஒரு நன்மையான காரியத்தை நினைக்கிறார், ஒரு மனிதர் நன்மையான ஒரு காரியத்தை ஓதணுமே, ஓதி நாங்க கொடுக்கணுமே, படிக்கணுமே, பிள்ளைகளை படிக்க வைக்கணுமே, பள்ளி வாயில் சிறப்பாக இருக்கணுமே, ஊரில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் சிறப்பாக தொழித்து அவர்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல முறையில் இருக்கணுமே, இப்படி ஏதாவது தனக்கோ தன்னுடைய சமுதாயத்தினருக்கோ தன் குடும்பத்தினருக்கோ இஸ்லாம் சொல்லி இருக்கின்ற ஏதோ ஒரு வகையில் நன்மையை அவர் எண்ணுகிறார் என்றால் அந்த நன்மையை அவர் செய்யல. ஒருத்தருக்கு ஒரு பிச்சைக்கார வாரான், நாங்க நினைக்கிறோம் அடே நம்மள்ட்ட சல்லி இல்லையே, இருந்தா நாங்க கொடுத்துடலாமே, பொக்கட்ட பார்க்கிறோம் சல்லி இல்லை, ஆனால் இறைவனுடைய பார்வையில் அவர் எண்ணியது இஹ்லாஸாக இருந்தால் அவருக்குரிய நன்மையை அல்லாஹ் வழங்குவான். இது தீனுல் இஸ்லாத்தில் இருக்கிறது. இப்ப அவர் எண்ணிய நன்மையை அவர் செய்யாமல் இருந்தால் நன்மை வழங்குகின்ற மார்க்கம் இந்த இஸ்லாம். அதே நேரத்தில் அவர் அந்த நன்மையை செய்து விட்டால் ஒன்றுக்கு அல்லாஹ் 10 மடங்காக வழங்குவான், ஒன்றுக்கு அல்லாஹ் 10 மடங்காக வழங்குவான். அந்த 10 அதை 700ஆக உயர்த்துவது அல்லாஹ்வினுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. ஒரு நன்மைக்கு 10 நன்மையாக அல்லாஹ் வழங்குவான். அந்த 10 அதை 700 வரைக்கும் அதை கொண்டு போறது அல்லாஹ்வினுடைய அதிகாரம். நம்முடைய இஹ்லாஸ் அல்லாஹ் பார்க்கலாம், நம்முடைய தியாகத்தை அல்லாஹ் பார்க்கலாம், நம்முடைய அதற்காக உழைத்த நேரங்களை ரப்புல் ஆலமீன் பார்க்கலாம். இதை வைத்து அல்லாஹ் அதிக நன்மையை வழங்குவான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் 5 நேர தொழுகையை தொழுது வருகின்றவர்களாக இருக்கின்றவர்கள் குறைவு, தொழாதவர்கள் அதிகம். இது பொதுவா இஸ்லாமியர்களினுடைய எல்லா கிராமங்களிலும், முஸ்லிம்கள் அதிகமாக வாழுகின்ற கிராமங்களில் தொழுகையாளிகள் என்பது மிக குறைவாக போய்விட்டார்கள், தொழாதவர்கள் அதிகமாகி விட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகை வந்த விதம் நமக்கு தெரியும் என்றால், அல்லது தொழுகைக்காக அல்லாஹ் வழங்குகின்ற அந்த நன்மைகளினுடைய விதம் நமக்கு தெரியுமாக இருந்தால், இந்த தொழுகையை விடுவதற்கு நாம் எண்ண மாட்டோம் சகோதரர்களே, அலட்சியப்படுத்த மாட்டோம், ஆரவாரத்தோடு வருவோம். பிள்ளைகளை நாங்கள் அரவணைத்துக் கொண்டு தொழுகைக்காக வருவோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை எடுத்து வருவதற்காக விண்ணுலகம் பயணம் செல்லுகிறார்கள், அல்லாஹ்வை சந்திப்பதற்காக செல்லுகிறார்கள். விண்ணுலக பயணத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அல்லாஹ் நேருக்கு நேராக பார்க்கல, ஆனால் இந்த தொழுகையை கொடுக்கிறான். எப்படியான தொழுகை தெரியுமா? நாங்க தொழுகிற மாதிரியான 5 நேர தொழுகை இல்ல, 50 நேர தொழுகையை அல்லாஹ் கொடுக்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லா சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 50 நேர தொழுகையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொடுத்து, இது உங்களுக்கும் உங்கள் சமுதாயத்தினருக்குமான கடமை, நீங்க 50 நேரம் தொழணும். ஒரு நாளைக்கு 50 நேரம் நாங்க தொழுகிறதா இருந்தா இந்த தீனுல் இஸ்லாமே நமக்கு இல்லைன்னு ஓடி இருப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை எடுத்து வருகிற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறுக்க இருக்கிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கும் உங்கள் சமுதாயத்தினருக்கும் எதை கடமையாக்கினான்? தொழுகையை. எத்தனை நேர தொழுகை? 50 நேர தொழுகை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, உங்களோட சமுதாயம்
இத கடைபிடிக்கிறதுக்கு இயலாத ஒரு சமுதாயம். இது உங்களோட சமுதாயத்திற்கு அவர்கள் சக்தி வர மாட்டார்கள். நீங்க ரப்பிடம் சென்று இதை குறைக்கும்படி சொல்லுங்கள். இந்த 50 நேர தொழுகைய யா அல்லாஹ் இந்த சமுதாயம் செய்து கொள்ள மாட்டார்கள், குறைத்து தரும்படி கேளுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் சென்று யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயம் சக்தி பெற மாட்டார்கள், இந்த தொழுகையை குறைத்து தா. அல்லாஹ் குறைக்கிறான். மீண்டும் குறைத்த தொழுகையோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவன் குறைத்தானா? குறைத்திருக்கிறான். அப்படியா? இந்த இறைவன் குறைத்து தந்த தொழுகையை கூட உங்களுடைய சமுதாயம் செய்வதற்கு சக்தி பெற மாட்டார்கள். நீங்கள் சென்று இறைவனிடம் மீண்டும் குறைத்து கேளுங்கள். இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப போகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடனான அந்த சம்பாஷணை நடந்து கொண்டே இருக்கிறது சகோதரர்களே. இறுதியாக அல்லாஹ் 5 நேர தொழுகையாக வழங்குகிறான். வழங்கிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வாதாவை கொடுத்தான், ஒரு வாக்குறுதியை கொடுத்தான். 5 நேர தொழுகை என்பது உங்களுக்கு 50 நேர தொழுகையாக கணக்கிடப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய கருணை என்பது விசாலமானது என்று பேசினேன். அல்லாஹ்வினுடைய கருணையை யாரும் எண்ணி பார்க்க முடியாது என்று பேசினேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் தொழுகிற 5 தொழுகை இறைவனுடைய பார்வையில் 50 நேர தொழுகையாக கணக்கிடப்படும். நன்மைகளை அல்லாஹ் வாரி வழங்குவான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. ஏன் நாங்கள் அலட்சியப்படுத்துகிறோம்? இந்த தொழுகையில் ஏன் அக்கறை இல்லாதவர்களாக இருக்கிறோம்? மறுமையில் நன்மைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த தொழுகையில் அவ்வளவு பேணுதலாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த தொழுகையை பற்றி இஸ்லாம் பேசுகிற நேரத்தில் நண்பர்களாக நீங்கள் யாரை தெரிவு செய்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் தொழுகை இருக்கிறதா என்று பாருங்கள் என்று இஸ்லாம் பேசுகிறது. கணவன் மனைவியாக வாழ வழிவகுக்கிற நேரத்தில், தேர்வு செய்கிற நேரத்தில் தொழுகையை மையப்படுத்தும்படி குர்ஆனும் சுன்னாவும் பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். பள்ளி வாயலினுடைய நிர்வாகங்களை தெரிவு செய்கிற நேரத்தில் தொழுகையை நீங்கள் பாருங்கள் என்று குர்ஆன் பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனைய பல என்னதான் இஸ்லாமிய அமைப்புகள் சார்ந்த நிறுவனங்களாக நிர்வாகங்களாக இருந்தாலும் முதல் புள்ளியாக, மைய புள்ளியாக ஒரு மனிதனுடைய பார்வை அவரினுடைய வாழ்க்கையில் தொழுகை இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். நன்மைகளை அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்றால் இந்த தொழுகையோடு நாங்கள் இருந்தால் மறுமையில் 50 நேர தொழுகை தொழுதவர்களாக இறைவன் முன்னாடி வருவோம் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஜமாத்து தொழுகையோடு கலந்து கொள்கிறாரோ அவர் தனித்து தொழுவதை விட 27 மடங்கு சிறப்பு வாய்ந்ததுதான் ஜமாத்து தொழுகையோடு நாங்கள் இணைந்து கொள்ளுவது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிதானமாக சிந்தியுங்கள். நாங்கள் தொழாதவர்கள் இல்லை, தொழாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தொழுகின்ற சகோதரர்கள் சிந்தித்து பாருங்கள். நேரம் கிடைக்கிற நேரத்தில் தொழுகிறோமா அல்லது உரிய நேரத்தில் வந்து நாங்கள் தொழுகிறோமா? நேரம் கிடைக்கிற நேரத்தில் தொழுகிறோமா அல்லது நேரத்தை ஒதுக்கி நாங்கள் தொழுகிறோமா? இந்த ஊருக்குள் தானே இருக்கிறோம், இந்த ஊரை விட்டு நாங்கள் தூரமா சென்று இருக்கிறோம். காலடியில் பள்ளி வாயில் இருக்கிறதே. ஏன் நாங்கள் தொழுகின்ற சகோதரர்கள் ஜமாத்து தொழுகைக்கு வரக்கூடாது? ஜமாத்து தொழுகையினுடைய நன்மையை அல்லாஹ் 27 மடங்கு நன்மை என்றல்லவா சொல்லுகிறான். ஏன் அதில் நாங்கள் அக்கறை இல்லாதவர்களாக இருக்கிறோம் சகோதரர்களே? நிதானமாக சிந்திக்க கூடாதா? மறுமையில் நபிமார்களோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை இல்லையா? சஹாபாக்களோடு இருக்க வேண்டும் என்ற உணர்வு இல்லையா? அந்த சஹாபா சமூகம் இவர்களெல்லாம் முனாஃபிக்குகள், இவர்களெல்லாம் நயவஞ்சகர்கள் என்று அடையாளப்படுத்துவதற்கு முதலாவது அவர்கள் பார்த்த பகுதி என்ன தெரியுமா? எவர்களெல்லாம் தொழவில்லையோ அவர்களெல்லாம் நயவஞ்சகர்கள் என்ற பட்டியலோடு அவர்களுடைய உள்ளத்தில் வாழ்ந்தார்கள். நம்முடைய இந்த தொழுகையில், ஜமாத்து தொழுகையில்
அக்கறை இல்லாதவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் சகோதரர்களே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது பாங்கோசை சொல்லிய பிறகு, பாங்கோசையை சொல்ல வைத்த பிறகு எந்த வீடுகளில் இருந்தெல்லாம் ஆண்கள் ஜமாத்து தொழுகைக்கு வரவில்லையோ அந்த வீடுகளை எல்லாம் நெருப்பு வைக்கணும் என்ற உள்ளத்துக்கு தோணுகிறது, நான் ஆசைப்படுகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். பாங்கோச பள்ளியில சொல்ல வச்சுட்டு அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், தொழுகைக்கு விரைந்து வாருங்கள், நன்மையின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்ற அந்த வார்த்தை பிரயோகங்களை ஓசையாக ஊர் முழுக்க சொல்ல வைத்த பிறகு எந்த வீடுகளில் இருந்தெல்லாம் ஆண்கள் வரவில்லையோ அந்த வீட்டை நெருப்பு வைக்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்திற்கு தோணுகிறது. அந்த வீட்டில் பெண்களும் சிறுவர்களும் இருப்பார்களே என்ற சிந்தனையில் நான் இருக்கிறேன் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த பாங்கோசை நம்ம காதுக்கு கேட்கலையா? நன்மைகளை அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் அதற்கான எந்த முயற்சிகளும் இல்லை சகோதரர்களே. வீடுகளில் நாங்கள் தொழுகிறோம், தொழவில்லை என்று பேசவில்லை, தொழுகிறோம். ஆனால் அந்த தொழுகையோடு மறுமையில் நின்று சுவனத்தை வாதாடி வாங்க முடியுமா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறியாக உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நிற்பார்கள். வீட்டுக்குள் தொழுதவர்கள், கதிரையில் உட்கார்ந்து தொழுதவர்கள் மறுமையில் அல்லாஹ் முன்னாடி வந்து வாதாடுகிற நேரத்தில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தில் கண் தெரியாத ஒரு நபி தோழர் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு கண் தெரியல, நான் வீட்டில் தொழலாமா என்று அனுமதி கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் இல்லை இல்லை, நீங்கள் பள்ளிவாயிலுக்கு வர வேண்டும் என்ற செய்தியை சொன்னார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு நீதி, இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு நீதி, நமக்கு ஒரு நீதி என்ற பார்வையில் அல்லாஹ் பார்ப்பானா? நாம் செய்தது தவறு என்ற பார்வையில் இறைவன் பார்ப்பானா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகின்ற சகோதரர்கள், வீட்டுக்குள் தொழுகின்றவர்கள், வயோதிப நிலையில் வீட்டுக்குள் இருக்கின்றவர்கள், இந்த ஊருக்காக நீங்கள் பாடுபட்டீர்கள். இந்த ஊரினுடைய வரலாறுகளை நாங்கள் வாசித்திருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். கொள்கைக்காக புறப்பட்ட சமுதாயம் என்று மார்பு தட்டி நாங்களும் பேசுகிறோம், எதிர்கால சந்ததியினரும் பேசுவார்கள் இன்ஷா அல்லாஹ். ஆனால் வீட்டுக்குள் தொழுகிற நேரத்தில் தான் அல்லாஹ்வின் தூதரினுடைய சுன்னாவுக்கு போராடிய நீங்கள் மறுபக்கம் ஒரு சுன்னாவை புறக்கணிக்கின்றீர்களே என்ற ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கின்றது சகோதரர்களே. ஜமாத்து தொழுகைக்கு வாருங்கள், மகரிபு தொழுகைக்கு வரலாம், இஷா தொழுது விட்டு செல்லலாம். மகரிபு தொழுகைக்கு வந்தால் தொழுது விட்டு உட்கார்ந்து இஷா தொழுகையை முடித்து விட்டு செல்லலாம் என்ற உணர்வை உங்களுடைய உள்ளத்துக்குள் எடுத்துக்கொள்ளுங்கள். மறுமையில் ஜமாத்து தொழுகையோடு தொழுத அந்த ஐங்கால தொழுகையை 50 நேர தொழுகையாக இறைவன் கணக்கிட்டு தருவானே என்ற உணர்வோடு இந்த நன்மைகளை அடைந்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் துணை புரிவானா. இன்னல் ஹம்தலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். நன்மைகளை அள்ளித்தரும் அல்லாஹ் என்ற தலைப்பங்களால் நன்மைகள் விடயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாராளமாக கருணையுள்ளவனாக இருக்கின்றான். இறைவனுடைய கருணை என்பது விசாலமானது. இறைவனுடைய கருணையை வித்தியாசமான பல கோணங்களில் பார்க்கலாம். நன்மை தருகின்ற விடயத்தில் இறைவனுடைய கருணை எப்படி இருக்கின்றது என்ற அந்த பகுதிக்குள் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்கிறது. ஆனால் இறைவன் இறுதி வேதமாக அல் குர்ஆனை தந்திருக்கின்றான். அந்த அல் குர்ஆனுடைய விடயத்தில் இறைவனுடைய இந்த தீனுல் இஸ்லாம் எதை சொல்லுகிறது என்றால், அல் குர்ஆனை செவிசாய்க்கிற அந்த தன்மையை நன்மை தருகின்ற பகுதியாக அல் குர்ஆனை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கும் இறைவன் நன்மை தருவதாக இறைவனுடைய செய்திகளிலிருந்து நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த புத்தகத்தில் இருக்கின்ற செய்தி, அல் குர்ஆனில் இருக்கின்ற செய்தி விளங்கியோ விளங்காமலோ
நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கும் நன்மை தருவதாக இறைவன் சொல்லுவதை, இறை தூதர் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதிலும் ஒரு வித்தியாசமான செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அல் குர்ஆனில் இருக்கின்ற ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அல் குர்ஆனில் இருக்கின்ற ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று சொன்னார்கள். அல் குர்ஆனில் அலிஃப் லாம் ரசூலுல்லாஹ் அழகுபட உதாரணம் சொல்லுவார்கள். உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் புரிகின்ற விதத்தில் ஒரு சிறந்த ஆசிரியராக ரசூலுல்லாஹ்வுடைய உதாரணங்கள் அமையும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, அலிஃப் லாம், இப்படி நிறைய இடங்கள் ஆரம்பமாக இருக்கும் குர்ஆனினுடைய ஆரம்பங்கள். ரசூலுல்லாஹ் அதை குறித்து சொன்னார்கள். இந்த அலிஃப் லாம் மீம் ரா, அலிஃப் லாம் மீம் நீங்க ஒரு எழுத்துன்னு நினைத்து விடாதீர்கள். அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன் என்றார்கள். அந்த அலிஃப் என்பது ஒரு எழுத்து என்றார்கள், லாம் என்பது ஒரு எழுத்து என்றார்கள், மீம் என்பது ஒரு எழுத்து என்றார்கள். அலிஃப் லாம் மீம் என்றால் 30 நன்மைகள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் நன்மைகளை அழகுபட சொல்லுவார்கள். இன்று நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படியே நயவஞ்சகத்தால் நிரம்பி போயிருக்கிறது என்றால், உள்ளங்களில் எல்லாம் குரோதங்கள் வந்திருக்கிறது என்றால், உள்ளங்களில் எல்லாம் பொறாமைகள் வந்திருக்கிறது என்றால், உள்ளங்கள் எல்லாம் கல் நெஞ்சமாக மாறி போயிருக்கிறது என்றால், அன்பார்ந்த சகோதரர்களே, அல் குர்ஆன் உள்ளத்தை விட்டு விரண்டோடி கொண்டிருக்கின்றது சகோதரர்களே. அல் குர்ஆனை நீங்கள் மன நிம்மதிக்காக திறந்து உட்கார்ந்து நீங்கள் ஓதி பாருங்கள் சகோதரர்களே. உள்ளங்களில் இருந்து பொறாமை அகலும், நிச்சயமாக அகலும் சகோதரர்களே. உள்ளத்தில் இருக்கின்ற நயவஞ்சகத்தனத்தை இந்த அல் குர்ஆன் கசக்கி பிழிந்து தூக்கி எறியும். அல் குர்ஆனை நீங்கள் நிதானமாக ஓதினால், அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி என்றால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்றால் சிந்திக்க கூடாதா? வீடுகளில் உங்களுடைய பிள்ளைகளை உட்கார வைத்து மகரிபு தொழுகையின் பின்னாடி, சுபஹ் தொழுகையின் பின்னாடி குர்ஆனை எடுங்கள், தாலீம் குர்ஆனை எடுங்கள். ஏதோ நீ சொல்லிக் கொண்டிரு என்று சொல்ல வைக்க தவறிவிட்ட பெற்றோர்களே அதிகம் என்று பேசுகிறேன் சகோதரர். குர்ஆனை எடுத்து ஏதோ ஓதட்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3 வயது பிள்ளை, 4 வயது பிள்ளை, அவன் மூத்திரம் கழுகாதவன், தொடக்கூடாது என்று ஒதுக்குவதற்கு இஸ்லாம் சொல்லவே இல்லை சகோதரர்கள். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுக்கு அழகிய மரியாதை கொடுத்த அல்லாஹ்வின் தூதரினுடைய வாழ்க்கை வரலாற்றில் குர்ஆனை அரவணைக்கின்ற சிறுவர் சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்கி சென்றிருக்கின்றார்கள். நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்க்கின்றோம்? குர்ஆனை இணைக்கின்ற விடயத்தில் உள்ளங்களை உட்கார வைத்து இரவு நேரத்தில் தாயும் தகப்பனுமாக கட்டிலில் உறங்குகின்ற நேரத்தில் சின்ன சின்ன சூறாக்களை ஓத வைத்து மனனமாக்குகின்ற அந்த பக்குவத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் விட்டு செல்லுகின்றீர்களா என்பதுதான் பெரியதொரு கேள்வியாக இருக்கிறது. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனோடு நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தி சொன்னார்கள். நன்மைகளை தாராளமாக இறைவன் தருகிற விதத்தை சொன்னார்கள். புகாரியில் 15வது இலக்கமாக இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரன். யார் என் மீது ஒரு விடுத்தம் ஸலவாத்து சொல்லுகிறாரோ, அல்லாஹ் அவர் மீது 10 விடுத்தம் ஸலவாத்து சொல்லுகிறான். ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்லுவதற்கு வெட்கப்படுகின்றவர்களா, அல்லது ரசூலுல்லாஹ் மீது இரக்கம் இல்லாதவர்களா, அல்லது ரசூலுல்லாஹ் இந்த உலகத்திற்கு செய்த, இந்த சமுதாயத்திற்கு செய்த நன்மைகளை அறியாதவர்களா? சத்தியத்திற்கு பேசினோம் என்றால், குர்ஆனுக்கு பேசினோம் என்றால், சுன்னாவுக்கு பேசினோம் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு எதையும் செய்வோம் என்றால், அல்லாஹ்வின் தூதர் மீது ஸலவாத்து சொல்லுகின்ற சமுதாயமாக வாழுகின்றோமா? நம் பிள்ளைகளை உருவாக்கி இருக்கின்றோமா? காலை எழுந்தவுடன் பிள்ளையிடம் காலையினுடைய துஆவை ஓதுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்ற அந்த பக்குவத்தை ஊட்டி வளர்க்கின்ற அழகான உண்மையான அன்பு வைத்திருக்கின்ற தகப்பனாக உங்கள் பிள்ளையோடு நடந்து கொள்கின்றீர்களா? இல்லையே சகோதரர்களே. நம்முடைய வீடுகளில் எல்லாம் பரக்கத்து இல்லை என்றால் எப்படி வரும்? இறைவனுடைய அருள் இல்லை என்றால் எப்படி வரும்? வீட்டுக்குள் குர்ஆன் இல்லை, வீட்டுக்குள் தொழுகை இல்லை, வீட்டுக்குள் தஸ்பீஹ் இல்லை, வீட்டுக்குள் தஹ்மீத் இல்லை. எப்படி வீட்டுக்குள் அல்லாஹ்வினுடைய அருள் வளத்தை எதிர்பார்க்கின்றீர்கள்? நோயாம்,
நோய் குணமாகிறனமாம், எங்கெல்லாம் ஓடுவார்கள். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு, யா அல்லாஹ் நான் நபிகளார் மீது ஸலவாத்து சொல்லுகிறேன். புகாரியில் 15வது இலக்கமாக இந்த செய்தி இருக்கிறது. சகோதரர்கள், இறைவா உன்னுடைய வார்த்தை பிழையான வார்த்தை அல்ல, உன் வாக்குறுதி பிழையான வாக்குறுதி அல்ல, உன் வாக்குறுதியை நான் அதிகமாக நம்புகின்றேன். உன் தூதரினுடைய வாக்குறுதி பொய்யாகாது, உன் தூதரினுடைய வாக்குறுதியை மெய்க்கு மெய்யாக நம்புகின்றேன். அந்த தூதர் சொன்னார், யார் நபிகளார் மீது ஸலவாத்து சொல்லுகிறாரோ அல்லாஹ்வினுடைய அருள் 10 கிடைக்கும் என்றார். யா அல்லாஹ், நபிகளார் மீது ஸலவாத்து சொல்லுகிற பக்குவம் இருக்கிறது, நான் ஸலவாத்தை சொல்லுகிறேன், இறைவனிடத்தில் உன்னிடத்தில் இந்த பிரச்சனையை முறையீடு செய்கிறேன் என்று கையேந்தியவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா என்றால் இல்லாதவர்களே அதிகம். சகோதரர்களே, நம் முயற்சி, நம் சிந்தனை, நம்முடைய ஆளுமை, நம்முடைய பலம் இதையெல்லாம் தாண்டிய பிறகு, எதுவுமே நடைபெறாது என்ற பிறகு, இந்த உலகம் கைவிரித்து விட்டது என்ற பிறகு, உறவுகள் கைவிரித்து விட்டார்கள் என்ற பிறகு, நண்பர்கள் கைவிரித்தார்கள் என்ற பிறகு, இறுதியாக இறைவனோடு நெருங்குகின்ற மனப்பக்குவத்தோடு இருந்தால் அல்லாஹ்வினுடைய அருள் வருமா என்பதை சிந்தித்து பாருங்கள். அன்பு நிறைந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அதே போன்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் 1000 நன்மைகள் வேண்டும் என்றால் 100 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ் 100 தடவை சொன்னால் 1000 நன்மைகள். 1000 நன்மை என்றால் ஒரு நாளைக்கு 30 நாள் நாங்கள் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று 100 தடவை சொன்னால், அன்பு சகோதரர்களே, 30,000 நன்மைகளோடு நாங்கள் வரலாம். மறுமையில் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை நன்மைகளால் தொட முடியுமா என்றால், அவர்களுடைய நன்மைகளை நெருக்கின்ற நேரத்தில் வருடத்தால் அதிகமாக வாழ்ந்த அந்த சமுதாயத்தினருடைய நன்மைகளை தொட முடியுமா என்றால், குறுகிய கால வாழ்க்கையோடு வாழ்ந்த நாம் இப்படியான நன்மைகள் செய்தால் 27 மடங்கு நன்மை, 50 நேர தொழுகையுடைய நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, 10 700ஆக இறைவன் வழங்குவான் என்றால் மறுமையில் அந்த நன்மைகளை கொடலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே என்பதை நிதானமாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சமூகத்தோடு சஹாபாக்களோடு இருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் வருகிறார். வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கடிவாளமிடப்பட்ட ஒரு ஒட்டகையை தர்மமாக கொடுக்கிறார். கடிவாளமிடப்பட்ட ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒட்டகம் அல்லது குதிரை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தர்மமாக இதை கொடுக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் இந்த ஒட்டகம் உனக்கு கடிவாளமிடப்பட்ட ஒட்டகமாக 700ஆக அல்லாஹ் தருவான் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்மை தருகிற விடயத்தில் இறைவனுடைய அந்த கருணை என்பது விசாலமானது என்று சொன்னேன். சகோதரர்களே, நாளை மறுமை நாளில் அந்த கடிவாளமிடப்பட்ட ஒட்டகமாக அல்லாஹ் 700ஆக வழங்குவான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இது அந்த நபித்தோழருக்கு மாத்திரமானதா என்றால் இல்லை சகோதரர்களே. அல்லாஹ்வினுடைய கருணை உரித்தான ஒரு மனிதருக்கு மாத்திரம் வழங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கஞ்சத்தனமானவன் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வினுடைய அருளில் இருந்து எதுவுமே குறையாத சகோதரர்களே. நாளை மறுமை நாளில் தர்மம் செய்தோம் என்றால், மறுமை நாளில் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எக்கச்சக்கமான தர்மங்களோடு இதையெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம் என்று வரலாம். பள்ளி வாயிலுக்காக ஏதோ ஒன்றை கேட்கிறார்கள் என்றால் முன்கூட்டி வந்து எழுந்து நான் தருகிறேன் என்று சொல்லுகின்ற பல சகோதரர்களினுடைய உள்ளங்களில் ஒரு கேள்வி, இது நான் கொடுத்த பணம், நான் கொடுத்த இந்த பொருள் பயனாக இருந்திருக்கிறதா இல்லையா, உதவி செய்யப்பட்டதா இல்லையா, வேலை நடந்திருக்கிறதா இல்லையா, நடந்தால் அது சரி, நடக்கவில்லை என்றால் பிழை. ஆனால் நாங்கள் 10 ரூபாயை வழங்கியிருந்தால் வேலை நடக்கவில்லை என்பதற்காக அல்லாஹ் மறுமையில் நன்மையை தராமல் இருக்க போவது இல்லை. நம்முடைய உணர்வு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்காக கேட்கிறார்கள் என்ற
என்றால் அல்லாஹ்வின் மாளிகைக்காக கேட்கிறார்கள் என்றால் வாரி வழங்குகின்ற ஒரு மனிதாபிமானத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் சகோதரர்களே. 2-3 வாரங்களுக்கு முன்னாடி பள்ளிவாயலினுடைய முன் கதவினுடைய அந்த வேலை திட்டத்திற்காக பண உதவியை நாங்கள் பள்ளிவாயல் ரீதியாக நாடியிருந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 65,000 அல்லது 70,000 முடிவடைகின்ற அந்த வேலை, அன்பு நிறைந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நினைத்தால், நாம் ஒன்றுபட்டால் அதை யாரோ இன்றைய பொருளாதார அடிப்படையில் அதை ஒருவரால் செய்து முடிக்க முடியும் சகோதரர்களே. இன்றைய பொருளாதார வசதிக்கு ஏற்ப அந்த வேலை திட்டத்தை ஒருவரால் செய்து முடிக்க முடியும். சரி, ஒட்டுமொத்த நபர்களினுடைய பங்களிப்போடு செய்வதாக இருந்தால் ஆக குறைந்தபட்சம் 1000 ரூபாவை நம்மால் வழங்க முடியாதா? ஏன் சகோதரர்களே, இந்த ஒரு வகையான மந்தகதியான புத்தி, நன்மைகளை அள்ளி எடுத்துக்கொள்ளுகின்ற விடயத்தில் மந்தகரமாக நாங்கள் வாழுகிறோம். நன்மை என்று நாங்கள் பார்ப்போம் சகோதரர்களே. அல்லாஹ்வுக்காக வாரி வழங்குகின்ற நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும். இன்றைய ஏற்கனவே நாங்கள் பேசிய ஒரு செய்திதான், இந்த ஊரிலே ஒரு பெண்களுக்கான ஒரு அரபு கல்லூரி வழங்க நாங்கள் பெண்களுக்கான ஒரு அரபு கலாசாலை உருவாக்க வேண்டும் தேவை என்றெல்லாம் நாங்கள் பேசியிருந்தோம். நம்முடைய பகுதிகளில் தாராளமான பூமி வளம், காணி வளம் இருக்கிறது சகோதரர்களே. நான் முன் வருகிறேன், எது எவ்வளவு தேவை நான் தருகிறேன் என்று முன் வருகின்றவர்கள் மிக குறைவாக இருப்பதுதான். இந்த நன்மைகளை எல்லாம் எண்ணி பார்க்கிற நேரத்தில் மறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோனவாதிகளை சோனத்திற்கு அனுப்பி விடுவான், நரகவாதிகளை நரகத்திற்கு அனுப்பி விடுவான். அல்லாஹ்வினுடைய தீர்ப்பு, கடைசி இறுதியான ஒரு தீர்ப்பு இருக்கும். நரகத்தில் இருக்கின்ற அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப அந்த நரகவாதிகளை எடுத்து சோனத்திற்கு அனுப்பிய பிறகு இறுதியான ஒரு தீர்ப்பு. அதுக்கு பிறகு யாரும் சொர்க்கத்துக்கு போறதில்லை. சொர்க்க வாசலையும் அல்லாஹ் மூடிடுவான், நரக வாசலையும் மூடிடுவான். கடைசியாக இறுதியாக சூனத்திற்குள் நுழைகின்ற அந்த மனிதர் சம்பந்தமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதியாக அந்த நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுகின்ற அந்த மனிதர் நரகத்திலிருந்து வெளியில் வருவார். கருகி நெருப்பாக, நெருப்பு கருக்கி போயிருக்கும். இந்த உலகத்தில் ஒரு கருப்பு இருக்கும் என்றால் இதுதான் உச்சகட்டம் என்றால் அப்படித்தான் அவர் வருவார். அப்படி நரக படுகுழியில் எரிந்து வருகிற நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான் அடியானை பார்த்து, அடியானே நீ சூனத்தில் நுழைந்து கொள். இந்த அடியான் நரகத்தில் இருந்தவன், நெருப்புக்குள் இருந்தவன். எனக்கு சொர்க்கம் இருக்கிறத விட இந்த தண்டனை இல்லாத ஒரு பூமி, நெருப்பில்லாத பூமி, அனல் காற்றில்லாத ஒரு பூமி, எனக்கு ஒரு சின்ன இடம் கிடைச்சா போதும் நிம்மதியா தூங்குறதுக்கு, கபருக்குள்ள தூங்கிட்டு இருந்த ஒரு அமைப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அடியானை அழைத்து சொல்லுவான், நீ சுவனத்தில் நுழைந்து கொள். இந்த அடியான் தட்டு தடமாறி சுவனத்தை எட்டி பார்க்கிற நேரத்தில் சுவனம் நிறைந்து வழிந்து காணப்படும். அல்லாஹ் அப்படியான ஒரு உணர்வை அவருக்கு ஏற்படுத்துவான். சுவனத்தை எட்டி பார்க்கிற நேரத்தில் சுவனம் நிறைந்து காண்பிக்கிற பொழுது அந்த அடியான், யா அல்லாஹ், என்னை நீ சுவனத்திற்குள் நுழைய சொன்னாய், சுவனத்தை எட்டி பார்த்தேன், சுவனம் நிறைந்து போயிருக்கிறது இறைவா. அப்படியா, நீ மீண்டும் சென்று சுவனத்தில் நுழைந்து கொள். அந்த அடியான் சுவனத்தை நோக்கி பயணித்து சுவனத்தை பார்க்கிற நேரம் சுவனம் நிறைந்து போயிருப்பது போன்று அவருக்கு 2வது விடுத்தமும் தோன்றும். மீண்டும் இறைவனிடம் வந்து, யா அல்லாஹ், என்னை நீ சுவனத்தில் நுழைய சொன்னாய், சுவனத்தை எட்டி பார்த்தேன், சுவனத்திற்கு அருகாமையில் சென்று பார்த்தேன், சுவனம் நிறைந்து போயிருக்கிறது இறைவா. அல்லாஹ் மீண்டும் அந்த அடியானுக்கு சொல்லுவான், அடியானே நீ சுவனத்தில் நுழைந்து கொள். இந்த அடியான் மீண்டும் சென்று சுவனத்தை பார்ப்பார், சுவனம் வழிந்து காணப்படும். மீண்டும் அல்லாஹ்விடத்தில் வருவார்.
யா அல்லாஹ் சுவனத்தில் நுழைந்து கொள், சுவனத்தில் நுழைந்து கொள், சுவனத்தில் நுழைந்து கொள் என்று நீ சொல்லுகிற நேரத்தில் எல்லாம் என்னுடைய உணர்வோடு ஆசையோடு நான் சுவனத்தை எட்டி பார்க்கிறேன், சுவனம் நிறைந்து போயிருக்கிறது இறைவா என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை பார்த்து சொல்லுவானா, இந்த சுவனத்தை போன்று, இந்த சுவனத்தை, இந்த உலகத்தை போன்று உனக்கு சுவனத்தில் 10 மடங்கான இடம் இருக்கிறது, தாராளமாக நீ எடுத்துக்கொள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குவான் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இந்த செய்தியை அல்லாஹ் அடியானிடம் சொன்ன நேரத்தில் அல்லாஹ் அடியானிடம் சொல்லுகிறான், அடியானே இந்த உலகத்தை போன்று, இலங்கை அல்ல, வவுனியா மாவட்டம் அல்ல, உலகம், உலகத்தை போன்று 10 மடங்கிலான இடம் உனக்கு சுவனத்தில் இருக்கிறது, அது உனக்கான இடம்தான், நீ நுழைந்து கொள் என்று சொல்லுகிற நேரத்தில் இறைவனை பார்த்து, அல்லாஹுவை பார்த்து அந்த அடியான் சொல்லுகிறான், யா அல்லாஹ் என்னை நக்கலடிக்கிறியா, என்னை நையாண்டி செய்கிறியா? இந்த செய்தியை அந்த அடியான் இறைவனிடத்தில் சொல்லுவான் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் கடைவாய் பற்கள் தெரிகிற வரைக்கும் அழகுபட சிரித்துவிட்டு அல்லாஹ்வினுடைய கருணையை சொன்னார்கள். அன்பு நிறைந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுவனத்தில் இறுதியாக நுழைகின்ற அந்த மனிதருக்கு அல்லாஹ் வழங்குகின்ற வெகுமதி என்ன தெரியுமா? இந்த உலகத்தை போன்ற 10 மடங்கில் அளவிலான சுவனத்தினுடைய இருப்பிடத்தை, பூமியை, தங்கும் இடத்தை அல்லாஹ் வழங்குவான் என்றால் நானும் நீங்களும் நன்மை செய்கின்ற விடயத்தில் ஏன் ஒரு பொடுபோக்குத்தனமாக வாழுகின்றோம்? நன்மை செய்கின்ற விடயத்தில் ஆர்வப்பட வேண்டும் சகோதரர்களே. எப்படியான நன்மைகளை செய்யலாம் என்று எண்ணுங்கள். இந்த உலகம் அழிக்கப்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் வெறுமனே ஒரு சின்ன வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மறுமைக்காக தயாராகுகின்ற மறுமையின் வெகுமதிகளை உணர்ந்து கொள்ளுங்கள். மறுமையில் சுவனத்தில் இறுதியாக நுழைகின்ற அந்த அடியானுக்கு 10 மடங்கிலான இந்த உலக அளவிலான இடத்தை அல்லாஹ் வழங்குகிற நேரத்தில் நிச்சயம் நானும் நீங்களும் தொழுத தொழுகை, நானும் நீங்களும் ஓதிய ஓதல், நானும் நீங்களும் பிடித்த நோன்புகள், நாங்கள் கொடுத்த தர்மங்கள் பயன் அளிக்காமல் விடாது என்பதை புரிந்து கொண்டு நாளை மறுமையில் நபிமார்களோடு, சாலிஹீன்களோடு, சுஹதாக்களோடு, நல்லடியார்களோடு வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் துணை புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.